எல்லாரும் அமைதியா உக்காருங்க. தாத்தா முதல் முறையா டிவில பாட போறாரு. இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க பாட்டி. என்னப்பா பீம் சிங், எதுக்கு இப்படி பஞ்ச கொண்டு வந்து குடுக்கற? பாட போறது நம்ம தாத்தா வாச்சே பாட்டி, அதனால காதுல பஞ்ச வச்சே ஆகணும். பீம் சிங் வாய மூடு. தாத்தாவை இப்படி மத்தவங்க கிண்டல் பண்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேணும்னா நாம டிவியோட வால்யூம குறைச்சு வச்சு பார்க்கலாம். என்ன ஆரம்பிக்கலாம் சார். ஏய் நில்லுங்க நில்லுங்க, எங்க நேரா உள்ள போயிட்டே இருக்கீங்க? ஓவரா பேசுறா. Hello bro, what's up? ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் சாரி டு இன்டரப்ட், நீங்க சாங்க இதோட நிப்பாட்டிக்கோங்க. கேட்கவே முடியல. ஏன் நிப்பாட்டணும்? ஏதோ இப்பதான் வாழ்க்கையில முதல் முறையா நான் டிவில பாடுறேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? என் பாட்டை கேட்க பல பேர் டிவில மொட்டை சவுண்டி வச்சுக்கிட்டு காட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. சும்மா வந்து சாங்க நிப்பாட்ட சொல்லிக்கிட்டேன். சாரி அங்கிள், இப்ப நாங்க எல்லாரும் பாட்டு பாட போறோம், அதனால அமைதியா எழுந்து போறது நல்லது. அப்படி இல்ல என்ன துப்பாக்கி அதெல்லாம் வேணாம், பாடக்கூடாது அவ்வளவுதானே. நான் பாட்டும் போறேன். அட கடவுளே, உங்க தாத்தாவை அவங்க பிணை கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டாங்களே. சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உங்க தாத்தா பிரச்சனையில இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் தாத்தாக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உடனே நம்ம சேனல் ஆபீஸ்க்கு போகணும். ஹலோ எவரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஹனி ஜாக்சன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் பண்றது என்னமோ ஆக்ஷன். நான் இந்த டிவி சேனலுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த ஊர்ல போலீஸ் மந்திரி கிந்திரி எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். எல்லாரும் நல்லா கேளுங்க. என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள எல்லாருமே டேஞ்சரஸ் 5ன்னு கூப்பிடுவாங்க. அவங்கள சென்ட்ரல் ஜெயில பிடிச்சு வச்சிருக்காங்க. என்னோட சின்ன கோரிக்கை என்னன்னா, நீங்க அவங்கள உடனே விடுதலை பண்ணணும். அது வரைக்கும், அதாவது அவங்க ஜெயில இருந்து ஜாலியா வெளியே வர வரைக்கும் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்களை ரொம்ப ஜாலியா வச்சுக்க போறோம். அதாவது உங்களை போர் அடிக்காம பாத்துக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் தி மியூசிக் பிகின். என்னோட ஹார்மோனியம் யா கொடுத்தா நானும் பாடுவேன் இல்லையா? கொஞ்ச நேரம் பேசாம வாயை மூடிட்டு அமைதியா அங்கேயே நிக்கணும். லட்டு சிங் சார், உடனே சேனல் ஆபீஸ்க்கு வாங்க. எங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. சேனலுக்குள்ள ஒருத்தன் வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கும் தெரியும், நானும் டிவில நியூஸ பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். லட்டு சிங் இருக்கிற ஏரியாவோட டிவி சேனலுக்குள்ள வந்து என்ன அட்டகாசம் பண்றாங்க. போலீஸுக்கு தானே நீ போன் பண்ண? தேங்க்யூ. நீ என்னோட வேலையை ரொம்பவே ஈஸி ஆக்கிட்ட. ஏன்னா நானே பாவம் போலீஸ்க்கு போன் பண்ணோன்ட்டு இருந்தேன். ஹலோ இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை பார்த்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டேஞ்சரஸ் 5 உடனே ரிலீஸ் பண்ணுங்க, இல்லன்னா லட்டு சிங்கையே மிரட்டுறியா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இந்த லட்டு சிங்க மிரட்டுறதுக்கு இன்னும் பிறக்கல. எவனுக்கும் தைரியமும் இல்ல. எந்த 5 பேரையும் என்னால விடுதலை பண்ண முடியாதுடா. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு? லட்டு சிங் சார், ஏன் நான் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க? 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன கேம். இப்ப நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். 5ன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க டக்குன்னு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துருங்க, இல்லன்னா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. புரிஞ்சுதா? இது லட்டு சிங்கோட போலீஸ் ஸ்டேஷன்டா, புரிஞ்சுதா? என் ஸ்டேஷனை விட்டு எப்ப நான் வெளியே வரணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லி தராத. 5 என்ன போறானா? 5 10 எண்ணிக்கடா பா. ஓகே,
அப்ப உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 4 சார் எனக்கு என்னமா இந்த ஹனி ஜாக்சன் சொல்றத பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். மோசமானவனா இருப்பான் போல. வெளியே போயிடலாம் சார். எனக்கு என்னமோ அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காதுன்னு தோணுது. 3 2 சார் நான் இங்க கிளம்புறேன் சார். ஏய் கான்ஸ்டபிள், என்ன விட்டுட்டு ஓடியா போற நீ? இத வரேன். 1 என்னோட போலீஸ் ஸ்டேஷன். மறுபடியுமா? எப்படி இருந்துச்சு லட்டு சிங் சார்? என் பேரு தான் ஹனி ஜாக்சன். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் செய்யறது என்னமோ ஆக்ஷன். எங்க போற சின்ன பையா? யாரும் உள்ள போக கூடாது. இன்னைக்கு முழுக்க எங்க தலைவரோட ஷோ மட்டும் தான் போவோம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய் சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. இந்த ஒட்டுமொத்த கேங்கும் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்காங்க. நமக்கு உடனே ஹெல்ப் வேணும். இல்லனா அது இந்த ஒட்டுமொத்த வேதா சிட்டிக்கே ஆபத்தாயிடும். லட்டு சிங் சார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறேன் சிவா. லட்டு சிங் சார், உங்க குரல் எங்க இருந்து வருதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க எங்க இருக்கீங்க? உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன ஆச்சு? நான் இங்க தான் இருக்கேன் சிவா. போலீஸ் ஸ்டேஷன் திறந்துதான்ப்பா இருக்கு. என்ன பழைய சைஸை விட கொஞ்சம் சுருங்கி போச்சு. அட இந்த உடஞ்சி போயிருக்கிற செவத்துக்கு பின்னாடி வாப்பா. லட்டு சிங் சார், உங்க போலீஸ் ஸ்டேஷன் இப்படிலாம் இருக்காது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அந்த ஹனி ஜாக்சன் மிசைல அனுப்பி ஸ்டேஷன்ல நாசமாக்கிட்டான். ஜெயில இருக்கிற 5 கைதிங்களை அவன் விடுதலை பண்ணணும்னு சொல்றான்ப்பா. என் வேலையே போயிடும் சிவா. அந்த 5 பேரையும் நான் அனுப்பிட்டேன்னா என் வேலை போயிடும்பா. லட்டு சிங் சார், அந்த 5 கைதிகளையும் நம்ம வெளியில விட்டோம்னா ஒட்டுமொத்த வேதா சிட்டிக்கும் அது ஆபத்தாயிடும். ஏதாவது கரெக்டா பிளான் பண்ணி ஆகணும். நீங்க இங்க வாங்க, என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. என்ன என்ன பாட வேடுங்க பாட வேடுங்க. எனங்கடா சரியான போகாட்டமா இருக்குது. நீங்க மட்டும் சுட்டு சுட்டு பாடுறீங்க, என்ன பாடவே விட மாட்டேங்கிறீங்களே. உங்க பாட்டு என் பாட்டு மட்டும் ஒன்னா கேட்டுட்டுனா சூப்பரா இருக்கும்டா. பாட விடுங்க. என்ன பண்றீங்க லட்டு சிங் சார்? நான் சொல்றது நல்லா கேளுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5 பேரையும் பத்திரமா ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து என்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். நீங்க அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க கேமரா வச்சு லைவா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ வேற எங்கேயும் கூட்டிட்டு போகலன்னு எனக்கு தெரியும். அப்படியே எனக்கு ஒரு சூப்பரான ஹெலிகாப்டர் வேணும். அதை வச்சு நானும் என்னோட ஆளுங்களும் இங்க இருந்து பத்திரமா பறந்து போயிடுவோம்.
வெரி குட் லட்டு சிங். ரொம்ப சீக்கிரத்துல என் ஆளுங்க பத்திரமா என்கிட்ட வந்து சேர போறாங்க. ஓகே எவ்ரிபடி, என் ஃப்ரெண்ட்ஸ் சேஃபா வந்துகிட்டு இருக்காங்க. கேரி ஆன் வித் தி மியூசிக். வாழ்த்துக்கள் இந்த தாத்தாவோட வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அங்கிள், நீங்க ஜாலியா நிம்மதியா உட்கார்ந்து மியூசிக் கேளுங்க. ஏன்னா இது எங்களோட நாள். எங்க ஆளுங்க மட்டும் பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம நிம்மதியா எங்க கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பாடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் தனியா உட்கார்ந்து நிம்மதியா பாடுங்க. ஓகே? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? வேன் ஏன் நிக்குது? புத்திசாலித்தனமா ஏதாவது பண்றேன்னு ஏழாகூடமா பண்ணாதீங்க. அட ஒண்ணுலப்பா, அது வந்து கார்பரேட்டர்ல ஏதாவது டஸ்ட் இருக்கும், அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஸ்டார்ட் ஆயிடும், கவலைப்படாத. ஏய் 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 சின்ன பையா, நீ எங்கந்திரா வர? என்ன பண்ண போற நீ? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா நெக்ஸ்ட். இன்ஸ்பெக்டர், வேன் ஸ்டார்ட் ஆகலனா டக்குன்னு அடுத்த வேன் எங்கன்னு பாருங்க. ஸ்டார்ட் ஆயிருச்சு வேனு. நான் அதுவும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டீங்க இன்ஸ்பெக்டர். நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் பாடிக்கிட்டே இருங்க. நான் ஜாலியா கீழே போய் என் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே இங்கிருந்து கிளம்பி போயிடலாம். செம்ம ஜாலியா இருக்கேன் நானு. சின்ன பையா, இங்க எப்படி வந்த நீ? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என் நண்பர்கள் யாரையுமே காணுமே இன்ஸ்பெக்டர். காணுமா? நான் அவங்கள எப்பவோ ஜெயிலுக்கு திருப்பி அனுப்பிட்டேனே. அவங்க இந்நேரம் கம்பியை எண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அவங்கள திரும்பவும் யார் ஜெயிலுக்கு அனுப்புனது? சிவா தான் அனுப்பி வச்சான். இது சிவா? சிவாங்கிறது யாரு? சீக்கிரம் சொல்லுங்க. இப்பவே அவனுக்கு நான் டின்ன கட்டிடுறேன். சத்தம் போட்டு பேசாத. அவன் காதுல விழுந்தா ஒன்ன டின்னு கட்டிடுவான் பாத்துக்க. சிவாவும் பின்னாடிதான் நிக்கிறான் பாரு. இந்த பையனா? இந்த பையன் தான் சிவாவா? இவன் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது. இந்த பையன் எப்படி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பான்? நிச்சயமா அனுப்ப முடியும், அனுப்ப முடியும். இப்ப உன்னை அனுப்பும் போது நீயே அத லைவா பாத்துப்ப.
சின்ன பையன் கூட மோதுறது எனக்கு பிடிக்காத வேலை. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. வாங்கனியா? ஏய், மேல என்னடா பண்றீங்க? எல்லாரும் டக்குனு கீழே வாங்க. சார், நாங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் சார். ஏய், பாடுறதுல அப்புறம் இருக்கட்டும்டா, முதல்ல என்ன காப்பாத்துங்க. இங்க ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. என்ன சொல்றீங்க பாஸ்? ஆக்ஷன் ஆரம்பம் ஆயிடுச்சா? இந்தாங்க போடுங்க, பாட்டு பாடுங்க. நிஜமாவா? நிஜமாவா? தேங்க்யூ. நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் பாடுங்க. இந்த பையன் விட்டா எல்லாருக்கும் டென்னு கட்டுவான் போல இருக்கே. சீக்கிரம் டேக் ஆஃப் பண்ணு. எங்கடா போற நீ? நிறுத்துறா, ஹெலிகாப்டர் நிறுத்துறா. டேய் நிறுத்துறா. டேய் ஏய் நிறுத்துறா. டேய் நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன்டா. டேய் சிவா, தம்பி சிவா, நீ என்ன பம்பு கிழித்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட சின்ன பையா. இதுக்கு தண்டனையா இந்த ஒட்டுமொத்த வேதாஸ் நகரமே அழிய போறத நீ பார்க்க போற. என் பேரு ஹனி ஜாக்சன். எனக்கு பிடிச்சது மியூசிக், ஆனா நான் பண்றது எப்பவுமே ஆக்ஷன். சீக்கிரம் ஹெலிகாப்டர் எடு. ஏட்டா வந்து ஏன் காலை பிடிக்கிற? டேய் விடுறா. டேய் கால் வலிக்குதுடா. ஒரு பக்கம் இந்த கைத்துல தொங்கிக்கிட்டு இருக்க, கையெல்லாம் வலிக்குது, தோல் பட்டையெல்லாம் விட்டு போகுது. இவன் வேற இம்சை பண்றானே. விடுறா சிவா, காப்பாத்து. ஏய் இவன் முடியலப்பா. லட்டு சிங் சார், நீங்க இவ்வளவு நேரம் கத்தணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க தரை இறங்கி 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. நாம கீழே வந்துட்டோமா சிவா? இனிமே நீ ஜெயிலுக்கு போய் உன் கூட்டாளிங்களோட சந்தோஷமா பாடு, ஆடு, ஜாலியா இரு. இவங்க பாட போறதில்ல லட்டு சிங், என் பாட்டை கேட்க போறாங்க.